பண்ணிட்டு அன்ஈவனாக இருக்கிறத கட் பண்ணுறோம், பவுடர் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தான் த்ரெட் எடுக்க போகிறோம். ஒரு சில பேர் இப்படி பிடிப்பாங்க, ஒரு சில பேர் இப்போ நெயில்ஸ் அதிகமாக இருக்குது, இப்படி பிடிக்கும்போது இந்த எக்ஸ்ட்ராஸ் எடுக்க முடியலன்னா இப்படி ஹோல்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ இது ஒன்றுமே ஆகாது. கண்ணுக்கு என்ன லென்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ப்ரெஸ் பண்ணலாம் முடியாது. ஸோ இப்படி வந்து இப்படி பிடிச்சிட்டா அந்த லைன் தெரியுதா? ஸோ எக்ஸ்ட்ராஸ் அழகாக எடுக்க முடியும். சரியா? ரெண்டாவது என்னன்னா இந்த இந்த ரொம்ப கண்ணுக்குள்ளே இருக்கும்ல, ஒரு சில கிளைண்ட்டுக்கெல்லாம் கண்ணுக்கு உள்ளே வந்து ஏர் க்ரோத் இப்போ இவங்களுக்கெல்லாம் இருக்கா? அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே எடுக்க வாட்ட வரலன்னா பேக் சைடில் வந்து நின்றுட்டு இப்போ இந்த ரைட் சைடு ஐப்ரோ நம்ம ரைட் சைடில் நின்று எடுக்க போகிறோம். லெஃப்ட் சைடில் இப்போ இங்கே இருக்குது, இங்கே எடுக்க முடியல. இந்த பக்கம் நிற்கிறீங்க, நீங்கள் ட்ரை என்ன பண்ணாலுமே கண்ணு உள்ளே இருக்கிறதால இந்த ஏர் எடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணுவீங்க? பேக் சைடில் வந்து வெறும் ஐப்ரோஸை மட்டும் தூக்கி பிடிச்சா இந்த இடம் எடுக்க முடியும். சேம் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ இந்த இடம் எடுக்காமல் விடக்கூடாது. ஒரு ஐப்ரோஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எப்படி ஐப்ரோ பென்சில் வச்ச மாதிரி வர்றது, இப்போ நீங்கள் வரலன்னு சொன்னீங்க, என்ன ஐப்ரோ பண்ணாலுமே பென்சில் வச்ச மாதிரி வரலன்னா அந்த க்ளீனாக எடுக்கணும். இப்போ ஒரு ஐப்ரோ நீங்கள் பண்ணுறீங்க, இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த லைனுக்கு கிட்ட க்ளீனாக எடுக்கணும், இதுக்கு கீழே க்ளீனாக எடுக்கணும். கோட் போட்ட மாதிரி வருதுன்னு நம்ம த்ரெட்ல அந்த மாதிரி பண்ணணும். த்ரெட்ல அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த லைன் போட்டால் தான் உங்களுக்கு இதெல்லாமே க்ளீன் ஆனாதான். ஐப்ரோ இருக்குன்னா ஐப்ரோக்கு 2 இன்ச்சுக்கு மேலே க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஃபோர்ஹெட் நிறைய பேர் வேணாம் சொல்லுவாங்க, ஃபோர்ஹெட் எனக்கு பண்ணாதீங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஐப்ரோ இப்படி இருக்குது, இப்போ ஐப்ரோ நீங்கள் பண்ணிட்டீங்க, ஐப்ரோக்கு மேலே 2 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஐப்ரோ வந்து ஃபோக்கஸாக நல்லா க்ளீனாக தெரியும். ஃபோர்ஹெட் வேண்டாம் சொல்லிட்டாங்க, அதனால ஐப்ரோஸ் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஐப்ரோ